ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட்டான பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பாயாசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக பண்ணக்கூடிய ரெசிபி, அதே நேரத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய உருளைக்கிழங்கா ஒன்று எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தோலை வந்துட்டு நல்லா நீக்கிருங்க. தோலை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாகவே வேகும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சோ இல்லை ஒரு பாத்திரத்தை வச்சோ நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுக்கிறதுனா கூட மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம பாயாசம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் இது எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நான் சேமியா சேர்த்துருக்கேன். சேமியா வந்துட்டு ஆப்ஷனல் தான். சேமியா இல்லாமல் கூட நீங்கள் பாயாசம் பண்ணலாம். பட் சேமியா சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சேமியா வந்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேமியா வந்துட்டு நல்லா வெந்து வரட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சேமியா பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்துடும். அந்த ஓரத்தில் பிடிச்சிருக்க பால் ஆடை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா நல்லாவே வெந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுவே வந்துட்டு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுவே வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா பாயாசம் வந்துட்டு ரொம்பவே கெட்டியாயிரும். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு பாயாசம் தண்ணியாக தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்ததுமே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துருக்கனால இது வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தண்ணியாக சேர்த்தாலுமே பாயாசம் வந்துட்டு ஆறின பிறகு கெட்டியாயிரும். அதனால கொஞ்சம் வந்துட்டு தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி சேர்த்தும் கூட நல்லாவே வந்துட்டு கெட்டியாக தான் இருக்குது பாயாசம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணாலே போதும்.
இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், இல்லைன்னா உருளைக்கிழங்கு டேஸ்ட் வந்துட்டு தனியாக தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாமை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட உருளைக்கிழங்கு பாயாசம் வந்துட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட வேண்டாம். இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்தோம், ஆனால் வந்துட்டு இப்போயுமே நல்ல கெட்டியாக தான் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம சாப்பிட்டா தான் உருளைக்கிழங்கு பாயாசம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பாயாசம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே சூடாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு 1 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டுமே. இது வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான பாயாசமும் கூட. கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அமில்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.